ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேன் ரிமூவல் பேக் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். ஸோ பயப்படாமல் எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சூப்பராக கலர் பண்ணி கொடுக்கும். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. சைனஸ் இருக்கிறவங்க மட்டும் இதை தவிர்த்துடுங்க. வீட்டில் இருக்கிற சில பொருள் வச்சே தான் நம்ம இந்த டேன் ரிமூவல் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் செய்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது 3 மட்டும் இல்லாமல் கடைசியாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஒரு தக்காளி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கையாலே வந்து பிசைஞ்சு சாறை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் மிக்சியில் கூட அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஜென்டலாகவே நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலேஷனாக வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோலை வந்து பண்ணோம். ஸோ நம்ம ஃபேஸை வந்து ஆயிலியாக இல்லாமல் வந்து பாதுகாக்கும். ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸில் இருக்கிற அந்த சிறு சிறு ஓட்டையெல்லாம் இருந்தாலுமே இந்த தக்காளி வந்து அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஆக்னி, பரு இந்த மாதிரிலாம் இருந்தால் கூடவே அது வந்து கிளியர் பண்ணிடும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே இது எடுத்துரும். இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோலாக நம்ம ஃபேஸை வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற அந்த வயதான கோடு தோற்றம் இருக்கு இல்லையா, அதுவும் அது முக சுருக்கம் இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு இந்த அரிசி மாவு பயன்படுது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசி மாவு ஃபுல்லாக தக்காளி சாறில் வந்து மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. இதுவும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். இந்த கடலை மாவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். நம்ம முக சுருக்கத்தை வந்து இது வந்து கம்மி பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம கண்டினியூவாக இந்த பேக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து கலர் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும். அதுவும் இல்லாமல் நல்லா வெள்ளையாகவும் மாறிடுவீங்க. ஒரு டைம் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீம் பதம் வரும். ஸோ இந்த பதம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் இது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணால் தான் அதோட 4 பொருள் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அந்த 4 பொருளோட சத்து வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து டீஹைட்ரேட் பண்ணாமல் ஹைட்ரேட் ஸ்கின்னாக வந்து வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணி டீப் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அது இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த மில்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்பவே மாட்டீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி முடியலன்னா 1 டே விட்டு 1 டே கூட யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக மேலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பியூட்டி டிப்ஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேர் வேணும் அப்படின்னாலும் அதை பற்றி டீட்டெயில்ஸாக ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.